ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 68 அதிகாரம் 18 வசனம், 19 வசனம், 35 வசனத்திலே, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. தேவனே உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிற இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் என்று சொல்லி ஆண்டவர் தனக்கு உதவுகிற நிலைகளை கண்டுகொண்டவராக ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு 3 விதமான நாமங்களை தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்திலே 18 வசனத்திலே உன்னதத்திற்கு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு செல்லுகிற ஆண்டவர், சிறைப்பட்டவர்களை சிறையாக்குகிற ஆண்டவர் என்று சொல்லிக் கொடுக்கிறார். துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்று அவர்களுடைய வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்துகிற ஒரு ஆண்டவர். 19 வசனத்திலே, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன், பாரம் சுமத்தினாலும் அந்த பாரத்தோடு கூட நம்மை சுமந்து செல்லுகிற ஒரு ஆண்டவர், நம்மை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் என்று, சுமக்கும் ஆண்டவர் என்று சொல்லிக் கொடுக்கிறார். 35 வசனத்திலே, பலனையும் சத்துவத்தையும் நமக்கு அருளுகிற ஒரு ஆண்டவர் என்று சங்கீதக்காரன் இங்கே அடையாளம் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த முதல் 18 வசனத்திலே சிறைப்பட்டவர்களை சிறையாக்குகிற காரியத்தை அவர் தன்னுடைய முன்னோர்களின் அனுபவத்திலிருந்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே சிறைகொடிந்தவர்களாக சிறைப்பட்டவர்களாக வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசேயின் மூலமாக மீட்டெடுத்து அவர்களை இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுத்து சீயோனிலே ஜனங்களை ஆளுகிறவராக தன்னை வெளிப்படுத்தினவர், ஒரு உன்னதமான இடத்திற்கு அவர்களை அழைத்து சென்றவர் என்று இங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 4 அதிகாரம் 8 வசனத்திலே ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடோடு கூட அவர் ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கிறோம். 4 அதிகாரம் 8 வசனத்திலே, அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினாள் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தை எடுத்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக பரிசுத்தவான்களும் பாவிகளுமே ஒரு பூமியினுடைய தாழ்விடங்களில் இறங்கினார்கள் என்பதற்கு வேதம் அநேக ஆதாரங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவுமே மரித்த பொழுது அவர் பூமியின் இருதயத்தில் இருந்தார் என்பதை, யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தது போல இயேசுவும் பூமியின் இருதயத்திலே இருப்பார் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எடுத்து ஆளும் பொழுது அவர் ஏறினார் என்பதனாலே தாழ்விடங்களில் இறங்கினார் என்றும் கூட இவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற ஒரு அழகான ஒரு நடந்த சம்பவத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யவானும் லாசரும் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்கிறான், லாசரு மிகவும் கஷ்டப்படுகிறான். இறப்புக்கு பின்பாக அவருடைய 2 பேருடைய நிலைமையும் மாறிவிடுகிறது. அதாவது அவர்கள் 2 பேருமே பாதாளத்திற்கு கொண்டு போகப்படுகிறார்கள். பாதாளத்தினுடைய கீழ்த்தட்டிலே ஐஸ்வர்யவான் இருப்பது போலவும் அங்கே இளைப்பாறுகிற இடமாகிய ஆபிரகாம் மடியிலே மேல்தட்டிலே அல்லது இளைப்பாறுகிற இடத்திலே அங்கு லாசரு இருக்கிறது போலவும் ஆண்டவர் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய மரணத்தின் போது ஆண்டவரும் அந்த ஆபிரகாமின் மடியாகிய அந்த இளைப்பாறுகிற இடத்திற்கு தான் ஆண்டவர் சென்றார். அங்கே தான் தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லனையும் அழைத்து சென்றார். அங்கிருந்து தான் ஆண்டவர் சிறையாய் இருந்த ஜனங்களை மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோலை உடையவனாகிய சத்ருவினுடைய கைகளில் இருந்து அந்த அதிகாரத்தை, அந்த திறவுகோலை பிடுங்கினவராக அவர் பரிசுத்தவான்களை சிறையாக்கி, தம்முடையவர்களை சிறையாக்கி அவர்களை உன்னதத்தில் அவரோடு கூட அமரும்படி செய்தார் என்று சொல்லியே எபேசியரிலே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்த ஒரு ஆண்டவர்,
உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்த ஒரு ஆண்டவர். இருளின் அதிகாரத்தில் நின்ற நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தின ஒரு ஆண்டவர். இருளின் அதிகாரத்திலே, பாதாளத்திலே, அவர்கள் மேல்தட்டிலே தனிப்பட்ட ஒரு இடத்திலே வாழ்ந்தாலும் கூட, அங்கே சித்திரவதை இல்லாத ஒரு இடத்தில் வாழ்ந்தாலும் கூட, அவர்களுக்கென்று உன்னதத்திலே ஒரு பரதேசு என்கிற ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினவராக அங்கே அவர்களை இளைப்பாறுகிற இடத்திலே ஆண்டவர் கொண்டு சேர்த்ததை பார்க்கிறோம். உன்னதமான ஒரு இடத்திற்கு அவர்களை அழைத்து சென்றார் என்று சொல்லும் பொழுது, இது இந்த வசனத்தினுடைய ரகசியம் என்ன? அவர் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்தபடியினாலே இந்த பூமியிலே கிரியை செய்கிறதாக மனிதர்கள் நம்புகிற ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், ஏவல்கள், சத்ருவனுடைய ஆதிக்கங்கள் எதுவும் இல்லாதபடி அவைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தினது போல அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருடைய பாதங்களுக்கும் அவர் கீழ்ப்படுத்தினார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தில் நமக்காக செய்யப்படுகிற, மற்றவர்கள் ஏவுகிற, மற்றவர்கள் செய்வினை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள், என்னை அப்படி செய்ய நினைக்கிறார்கள், என்னுடைய ராசி பலன் என்னை பாதித்து விடுமோ, நட்சத்திர பலன்கள் என்னை பாதித்து விடுமோ, ஜாதகங்கள் என்னை பாதித்து விடுமோ என்று சொல்லி மனிதர்கள் பயப்படுகிறது போல ஆண்டவரை அறிந்த, இந்த சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி விட்டார். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக உட்படுத்தி விட்டார் என்கிறதைத்தான் இங்கே அழகாக பவுல் அப்போஸ்தலன் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய மரணத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார் என்று சொல்லுகிறார். இந்த 18 துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் பாவிகளில் பிரதான பாவியாக நான் இருந்த என்னையும் அவர் ரட்சிக்கும்படியாக அவர் என்னை நடத்தினார், ரட்சிப்புக்கு நடத்தும்படியாக வரங்களை பெற்று அவர் கொண்டு வந்தபடியினாலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற அந்த வார்த்தைக்கு அவர் என்னை மாற்றிவிட்டார், என்னை ரட்சித்தார். பாவிகளில் பிரதான பாவியாக இருந்த என்னையும் கூட மாற்றும்படியாக பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையை தரும்படியான வரங்களோடும் கூட வந்தார் என்பதை அவர் ஆவிக்குரிய அந்த அனுபவங்களோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர், நம்மை சுமந்து செல்லுகிற ஒரு தகப்பன். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழி நடத்தும் பொழுது மோசே சொல்லுகிறார், தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல என்று சொல்லி, அவர்கள் அழுகிற நேரமெல்லாம், முறுமுறுக்கிற நேரமெல்லாம், தேவைகளிலே அவர்கள் கூக்குரல் இடுகிற நேரமெல்லாம், அவர்கள் பசியாயிருந்த பொழுது வானத்தின் மன்னாவை கொடுத்து, அவர்கள் தாகமாயிருந்த பொழுது கண்மலையின் தண்ணீரை கொடுத்து, கசப்பான தண்ணீர் வந்தபொழுது மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகாதபடி, அவருடைய கால்கள் வீங்காதபடி, அவருடைய பாதரட்சைகள் அவைகள் பழமையாய் போகாதபடி ஆண்டவர் 40 வருஷமும் 20 லட்சம் பேருக்கு மேலான புருஷர்களை அவர் போஷித்து, அவர்கள் காடைகளை கேட்டாலும், அவர்கள் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து அவர்களை ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு செல்வது போல சுமந்து வந்த ஒரு ஆண்டவர். அவர்களுக்கு சின்ன சின்ன காரியமெல்லாம் மிகப்பெரிய பாரமாய் தோன்றினாலும் கூட, அவர்களுக்கு அது வருத்தமாய் தோன்றினாலும் கூட, அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல அவர்களை சுமக்கிற ஒரு ஆண்டவராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இயேசு இந்த பூமியில் வந்தபொழுது அப்படித்தான் அழைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரையும் நான் எல்லாருடைய பாவத்தினுடைய தண்டனையினால் அவர்கள் பாரம் சுமந்து தவிக்கிறார்களே, அத்தனை காரியங்களையும் சுமக்கும்படியாகத்தான் நான் வெளிப்பட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லித்தான் கல்வாரி சிலுவையில் எல்லா உலகத்தினுடைய மனிதர்களின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம்.
யோவான் ஸ்நானகன் அதை தான் காட்டி கொடுக்கிறார். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இந்த உலகத்தில் மிகவும் அதிகமாய் நம்மை அழுத்துகிற பார சுமைதான். அவைகளை ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாரம் சுமத்தினாலும் என்னை ரட்சிக்கிற தேவன் அவரை கடைசியாக சொல்லி முடிக்கிறார். பலனையும் சத்துவத்தையும் தருகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய வாழ்விலே பலன் தருகிறவர் மாத்திரமல்ல, பவர், ஸ்டாமினா இவைகளை தருகிற ஒரு ஆண்டவர். ஏன்னா காலாட்களோடே கூட நடந்து போகும்போதே நாம் இளைத்து போவோம் என்று சொன்னால், குதிரை வீரர்களோடு கூட ஓடுகிற நாட்கள் வருகிறதே, அதனால் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை, பவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர், பலனை அருளுகிற ஒரு ஆண்டவர், குதிரைகளோடு கூட ஓடத்தக்கதான ஒரு பவரை, ஒரு வல்லமையை, ஒரு பலத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதங்களில் அமர பண்ணுகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் சுமந்து தீர்த்தபடியினாலே நம்முடைய பார சுமைகளை எல்லாம் லகுவாக்கி நம்மை சுமக்கிற ஒரு ஆண்டவராக, தகப்பன் சுமந்து கொண்டு செல்வது போல நம்மை சுமக்கிற ஒரு ஆண்டவராக, கடைசியிலே நம்மளை பலத்தினாலும் சத்துவத்தினாலும் இடைகட்டுகிற ஆண்டவர். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், என் பலவீனத்திலெல்லாம் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்குகிறது. என் பலவீனத்தில் நம்முடைய பலன் விளங்குகிறது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருக்காக பிரயாசப்படுகிற, அவருக்காக ஓட நினைக்கிற, அவருக்காக செயலாற்ற நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒவ்வொரு நிலைகளிலும் இப்படியாய் தன்னை வெளிப்படுத்தி நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மை உற்சாகப்படுத்தி, தொடர்ந்து அவருக்காக பணி செய்யும்படியாக நம்மை நிலைநிறுத்துவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே இந்த நாளில் தந்தருள்வாராக. ஆமென். அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு,